ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸிட் போல், நேற்றுக்கு எக்ஸிட் போல் வெளியாகிருக்கு. எல்லா சேனல்லையும் எக்ஸிட் போலை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷன் கரெக்டா? ஹிஸ்டரி என்ன சொல்லுது? இந்த ப்ரெடிக்ஷன்னால ரிசல்ட்ஸ்ல கரெக்டா, அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்குமா? இந்த மாதிரியான பல கேள்விகளோட தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம், இந்த சேனலை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான அமுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அல்காரிதம் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும். உலக நடப்பு, தமிழ்நாடு அரசியல், ஹெல்த், மைண்ட் செட் எல்லாத்தையும் தெளிவா நேர்மையா சொல்ற இந்த சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு. 85% மேல வாக்குப்பதிவு வந்திருக்கு. இது ஹிஸ்டரி. ஸோ இதுல யாரு ஜெயிப்பா, அதுதான் அடுத்த கேள்வி. எக்ஸிட் போல் என்ன சொல்லுது பார்க்கலாமா? ஆனா முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எக்ஸிட் போல் என்பது அபிஷியல் ரிசல்ட் கிடையாது. வாக்கு போட்டவங்க வெளியே வந்து அவங்கள்ட்ட கேட்கிற கேள்விக்கு அவங்க சொல்ற பதிலை வச்சுதான் இந்த எக்ஸிட் போல தீர்மானிக்கிறாங்க. ஒவ்வொரு ஏஜென்சியும் ஆட்களை வச்சு பூத்துல போய் அவங்க கேள்விகளை கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் 5.7 crores ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. எக்ஸிட் போல் எடுக்கிறவங்க கேட்கறது அதுல வெறும் 25,000 பேரை மட்டுமே. இது ஒரு க்ளூ மட்டும்தான். ஆனா ஃபைனல் ஆன்சர் மே 4 அன்னைக்கு தான் தெரியும். இப்போ நம்பர்ஸ் என்ன சொல்லுது? மொத்தமா 7 பெரிய எக்ஸிட் போல் ஏஜென்சி கணக்கெடுத்திருக்காங்க. 6 ஏஜென்சி, அதுல pretty much everybody டிஎம்கே ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு ஏஜென்சி மட்டும் ஏஐஏடிஎம்கே வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல உண்மையான சர்ப்ரைஸ் விஜயின் பார்ட்டி டிவிகே. ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்றாங்க? 98 முதல் 120 சீட்ஸ் வரைக்கும் டிவிகே வெல்லுங்கிறாங்க. மற்ற ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்க? 13ல இருந்து 26 சீட்ஸ் மட்டுமே தான் வெல்ல போகிறாங்க. இந்த ஒரு கேள்விக்கு தான் மே 4 அன்னைக்கு தான் நமக்கு ஆன்சர் தெரிய போகுது. இந்த எலெக்ஷன்ல இன்னொரு ஹிஸ்டாரிக்கான விஷயம் நடந்திருக்கு. மோர் தென் 85% ஆஃப் ஓட்டு வந்து டர்ன் அவுட் ஆயிருக்கு. அது வரலாற்றிலேயே ஒரு பெரிய சாதனையா பார்க்கறாங்க. அதுல ஆண்களை விட பெண்கள் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்த மாதம் 1000 உதவித்தொகை, ஃப்ரீ பஸ் பாஸ், ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இந்த ஸ்கீம்ஸ் நேரடியா பெண்களை ரீச் ஆயிருக்கு. ஸோ அவங்களும் நம்பிக்கையா இருக்காங்க, கண்டிப்பா எங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. டிவிகே, ஏடிஎம்கே எல்லாருமே அவங்க ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ பீப்புள் ஆர், எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டிங். யாரு வேணாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ரிசல்ட் என்னானாலும் வரட்டும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த ரிசல்ட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமா? உங்க ஹெல்த்தை மாற்றுமா? உங்க ஃபேமிலியுடைய ஹாப்பினஸை மாற்றுமா? உங்க இன்கமை மாற்றுமா? இல்லை நண்பர்களே. அரசியல் ரிசல்ட் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். உங்க வாழ்க்கையை அது உங்க ஹேண்ட்ஸ்ல தான் இருக்கு. நீங்க உங்களோட லைஃபை எப்படி டிசைன் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கு. நான் பார்த்துருக்கேன், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சில பேர் கோவப்படுவாங்க, சோசியல் மீடியாவில் ஆர்கியூ பண்ணுவாங்க, டேஸ் வீக்ஸ் வரைக்கும் இரிட்டேட்டட் மூடோட இருப்பாங்க. ஆனா நண்பா நண்பீஸ், நீங்க ஆர்கியூ பண்ணி நேரத்தில் உங்களுடைய காம்படிட்டர் ஜிம்முக்கு போறாங்க, படிக்கிறாங்க, பில்ட் பண்றாங்க, லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா உன்னுடைய ஃபேமிலி உன்னுடைய அட்டென்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கு. அது யாரோட ஓட்டு போட்டீங்கன்னு உள்ளது இல்லை, உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணீங்கன்னா இது ஒர்த்தே கிடையாது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டை அக்செப்ட் பண்ணணும். அது ஒரு வீக்னஸ் கிடையாது, அது ஒரு மெச்சூரிட்டி. நீ ஓட்டு போட்டிருக்க, அது போதும், தட்ஸ் யுவர் டியூட்டி. நீங்க செய்ய வேண்டிய கடமையை நல்லதாவே செஞ்சிருக்கீங்க. ரிசல்ட் என்னவா வந்தாலும் அது மக்களோட டிசிஷன். அந்த டிசிஷனை அக்செப்ட் பண்ணணும், மூவ் ஆன் பண்ணணும். உன்னுடைய வாழ்க்கையை நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உன்னுடைய வீட்டில் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன்னுடைய அம்மா, உன்னோட அப்பா, பொண்டாட்டி, பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னா அவங்க ஹெல்த், ஹாப்பினஸ், ஃபோக்கஸ்ட். அது மட்டும் இல்லை, உன்னுடைய ப்ரெசன்ஸ், இதுதான் தேவை. யார் சிஎம் ஆனாலும் உங்களோட ஃபேமிலியோட ஃபியூச்சர் உன்னுடைய ஆக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் உனக்கு வாழ்க்கை தராது, நீயே உனக்கு வாழ்க்கையை பில்ட் பண்ணணும். ஸோ அந்த மைண்ட் செட்டை எப்பவுமே பில்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல நம்ம பேசுறது உலக நடப்பு மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டுறது அப்படின்னு உள்ளதையும் நம்ம பேசுறோம். ஹெல்த், மைண்ட் செட், ஃபேமிலி, டிசிப்ளின், இந்த 4ம் சேர்ந்தாச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை எப்பவுமே உயர்ந்து சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நல்ல செய்திகளை பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பனுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ see you next video. தேங்க்யூ. உங்களுடைய கோச் அருள், கனடாவில் இருந்து உலகத்துக்காக பார்க்க.